இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை, அறுப்பதில்லை. பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை, அறுப்பதில்லை. பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகனே உன்னை? பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகளே உன்னை? உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். ஆண்டவர் ஒரு இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 147:9 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவரை பாருங்க, மிருக ஜீவன்கள்லாம் அழகா போஷிக்கிறாரே. அதோடு மட்டுமல்ல, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகள் அதற்கு கூட ஆகாரம் கொடுக்கிறாராம். பறவைகளை பாருங்க, காகங்களை பாருங்க, அது விதைக்கிறது இல்ல, அதை அறுக்கிறது இல்ல, அதற்கென்று களஞ்சியங்கள் கிடையாது சேர்த்து வைக்கிறது என்று சொல்லி. மழை காலங்கள், அது வெயில் காலங்கள், ஏதாவது புயல் வீசுற காலங்கள் எல்லாம் அதற்கென்று யாராவது தேடி போய் அது எங்க பாவம் என்று சொல்லி யாரும் ஆகாரம் கொடுக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. ஆனால் அவைகளையும் கர்த்தர் அழகாக போஷிக்கிறார் பாருங்கள். அதைத்தான் வேதம் சொல்கிறது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகள் கூட என் ஆண்டவர் அதன் மேல் கூட கன்சர்னா இருக்கிறாரு. ஆனா காக்கை குஞ்சுகளுக்காக, காகங்களுக்காக, பறவைகளுக்காக, மிருகங்களுக்காக நம்முடைய இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுக்கல, ரத்தத்தை சிந்தல. மனுக்குலமாகிய நமக்காக ரத்தத்தையே சிந்தினாரு, ஜீவனே கொடுத்தாரு, உயிர் தெழுந்தாரு. இன்னைக்கு மீண்டுமா பரத்துல நமக்காக பரிந்து பேசி வரப்போகிறவரா இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனாலும் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். அநேக நேரம் நாமளே முடிவு பண்ணிடுறோம், நம்ம ஜபத்துக்கெல்லாம் ஆண்டவர் இங்க பதில் கொடுப்பார், நம்முடைய கூப்பிடுதலுங்க அவர் சமூகத்தை பேட்ட போது அந்த எண்ணங்கள் எல்லாம் மாற்றி பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் 5 அறிவுன்னு சொல்லுவாங்க, ஆத்மா இல்லாத அவைகளுக்கே என் தேவன் முக்கியத்துவம் கொடுத்து அவைகளையும் கவனிக்கிறவர் நம்மை போஷிக்க மாட்டாரா? நடத்த மாட்டாரா? ஏற்ற நேரத்துல காரியங்களை செய்ய மாட்டாரா? அனாதையாகவா விட்டுவிட போறார்? விட்டுவிடவே மாட்டார். ஜார்ஜ் முல்லர் என்கிற தேவனுடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கை முழுவதுமே விசுவாசத்துல ஓடுற ஒரு வாழ்க்கை தான். முழங்காலே மணிக்கணக்க நிற்பார், வேதத்தை வாசிப்பார், தியானிப்பார், ஜெபிப்பார். 10,000த்திற்கும் அதிகமான அனாதை பிள்ளைகள் அவர் பராமரித்து வந்தார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஜெபந்தான். ஜெபத்தோடு அவருடைய வாழ்க்கை ஊறி போய்விட்டது. அடுத்த நேரம் அந்த 10,000 பிள்ளைகளுக்கு உணவுனாலும் கவலைப்பட மாட்டாரு. முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி பார்ப்பாரு. சரியான நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய உணவு வந்து சேர்ந்து விட, எங்க இருந்து எப்படின்றலாம் தெரியாது. அவருடைய ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஆண்டவர் அப்படித்தான் அற்புதம் செய்தார். அவர் ஜெப டைரின்னு ஒண்ணு வச்சிருப்பாராம். அதுல எல்லாம் ஜெப விண்ணப்பத்தை ஃபர்ஸ்ட் எழுதி ஜெபிக்க ஆரம்பிப்பாராம். ஜெபித்ததோடு நாம என்ன பண்ணுவோம், சில நேரம் தூக்கி போட்டு போயிருவோம். 2 நாள் ஜெபித்து பார்ப்போம், பதில் வராவிட்டால் இனி ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி நம்ம லைனை மாத்திக்கொள்ள ஜெபிப்பதை நிறுத்திட்டு வேற காரியத்துக்கு போயிருவோம். அவர் அப்படி அல்ல. ஒரு காரியத்திற்காக ஜெபிப்பார், ஒவ்வொரு காரியத்துக்கு எழுதி வைத்துக் கொள்வார். அந்த காரியத்திற்கான பதில் வந்தவுடன் அதையும் நோட் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாராம். பதில் வராத விண்ணப்பங்கள் இருந்தா திரும்பவும் ஆண்டவரே இடத்துல நான் சொல்லியிருக்கேன், நீங்க ஏற்ற நேரத்தில் அதை செய்ய வல்லவரா இருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்றியுள்ள மனதோடு முறுமுறுக்காமல் அதற்காகவும் தொடர்ந்து ஜெபிப்பாராம். பதில் வரும் வரை அதை விட மாட்டாராம். நாம எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறோமா, அல்லது வேற யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? யாரும் எனக்கு இல்லையே, அவங்களுக்கெல்லாம் அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி உலகத்தில் உள்ளவங்களையும் தேடிட்டு கூப்பிட்டு இருக்கிறோமா? பதில் வராது. உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவோம், பதில் கொடுப்பார். அவர் நிச்சயமாக கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு பதில் கொடுக்கிறவர், போஷிக்கிறவர். நம்மை கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். நம்பிக்கையோடு அந்த உன்னதமான ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோமா? ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் எங்களுடைய கூப்பிடுதல் சத்தத்திற்கு நீ பதில் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்கப்பா. அநேக நாங்கள் தான் எங்களுடைய அலுவல்கள் நிமித்தம், வேலைகள் நிமித்தம், தொழில் நிமித்தம் பிஸின்னு ஓடிட்டே இருக்கிறோம்ப்பா. அந்த சராசரங்களை படைத்து ஆளுகை செய்தமுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறீங்கப்பா. அல்லது உலகம் எப்பமோ ஒண்ணு இல்லாம போயிருக்கும், அழிந்து போயிருக்கும். ஆனால் நீ எங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவனா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம்.
இந்த நாளிலும் கூட வேதனையோடு கூப்பிடுகிற பிள்ளைகள் இருக்கலாம், பலவீனத்திலிருந்து கூப்பிடுகிற பிள்ளைகள் இருக்கலாம், மரண கட்டிலிருந்து விடுதலை கிடைக்காதான்னு கூப்பிடுகிற பிள்ளைகள் இருக்கலாம், இன்னும் குடும்பத்திலே சமாதானத்திற்காக ஏங்குகிற பிள்ளைகள் இருக்கலாம், தன்னந்தனியாக நான் அனாதையா இருக்கிறேன்னு எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளை கூட இந்த நாளிலே கண்ணோக்கி பார்த்து நீர் வலதுகையை பிடித்து கூட துணை நிற்கிறேன் சொல்லுங்க, இருக்கிறேன் சொல்லுங்க, தேவைகளை சந்திக்க வல்லவர் என்பதை காண்பீங்கப்பா. தடைகளோட எட்டும், நன்மைகள் தொடரட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை உண்டாகட்டும். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் கூப்பிடுற சத்தத்துக்கு நீர் செவி கொடுக்கிற நாளாய், பதிலை பெற்றுக் கொள்கிற நாளா இருக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறேன். மீட்பரேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நாள பிதாவே, ஆமேன், ஆமேன். கூப்பிடும் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவர் மிக அருகில் இருக்கிறாரா? உண்மையா கூப்பிட்டா நிச்சயமா கேட்டு பதில் கொடுப்பார். நீங்கள் அதை காண்பீர்கள், பெற்றுக் கொள்வீர்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே.